எஸ். சார் வாங்க. ஓ, ஒன் செகண்ட். வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக புதுசு பேசுகிறது கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, பட் நான் பேசிட்டு போயிடுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டனி சாருக்கு என்னோட நன்றி. அண்டு ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு படம் பண்ணுறேன். அதில் ரேகான்னு சொல்லி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்கே வந்து ஒரு 18 டேஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ தே ஹாவ் அ வெரி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு புது டீமோட இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு டீமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் தமிழில். அண்டு கூடி சீக்கிரமே அடுத்தடுத்து நீங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் தனுஞ்சயன் சார் கூட ரொம்ப படபடப்பாக இருக்குது. தனுஞ்சயன் சார் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டாக்கிங் இன் ஏ ஸ்டேஜ். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. பட் யா, நமக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ் அந்த காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கு. பட் இந்த படத்தில் என்ன அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் த வே தட் இட் இஸ் ஷோன் தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறேன். புது டீமாக இருந்தாலுமே அவங்க வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லவுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ ப்ரிவ்யூ பார்க்கும்போதே எனக்கு அது தெரிஞ்சது. ஒர்க் பண்ணும்போது நம்ம சீன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோன்றதுனால பெருசாக நமக்கு ஐடியா இருக்காது. பட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது வாட் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு ஹைலைட்டாக சொல்லணுன்னா சினிமாட்டோகிராஃபிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் it's a story between a female escort and a alcoholic. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 4th எல்லாருமே தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஒரு புது டீம், யங் டீம், கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இப்போது இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து நிறைய டீம்ஸ்க்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அந்த லெவலில் சொன்னீங்க. உங்கள் பேனரில் ஏன் வெளியில் நீங்கள் கேட்கலையா, அவங்க கொடுக்கலையா, இல்லை இந்த செப்டம்பர் 4ங்கிறதுனால பிரச்சனையில் சிக்க வேணான்னு இருக்கீங்க? இல்லை, அவர் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் டிசைட் பண்ணிட்டாரு. நான் வந்து அவருக்கு வந்து மீதி எல்லாம் நான் தியேட்டருக்கெல்லாம் நான் பண்ணித்தரேன்னு சொன்னேன். அவர் ஏற்கனவே தியேட்டருக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் மாற்றாதீங்க, எப்போ ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அது பண்ணுங்கள். ஆனால் அதில் அவங்கக்கிட்ட பிரச்சனை இருந்தது, ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. அவங்க எனக்கு பேசணுன்னாங்க, நாங்கள் பேசினேன், அந்த ஹெல்ப் பண்ணேன். அதே மாதிரி நடிகர் கமல் வந்து இந்த ஓடிடிலாம் இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வரும் அப்படின்னு சொன்னாரா, அப்போ உலகமே எதிர்த்துது, திரையுலகம் மட்டும் இல்லை, உலகமே எதிர்த்துது. ஆனால் அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த 4 வாரங்கிறது நீங்கள் சொல்கிறீங்களா, தேட்டரில் 3 நாள் தான் பெருசாக ஓடுற படமே ஓடுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் முதலாளிங்க, நீங்கள் ஏன் ஸ்ட்ரைக் அறிவிக்கணும்? நீங்கள் பாட்டுக்கே ஒர்க் அப் பண்ண வேண்டியது. நாங்கள் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுற காரணம் என்னன்னா, ஒரே ரீசன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, படங்களை வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு வெளியிட்டதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுங்க. பாருங்க, முதலாளிங்க நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு திரைப்படத்தை வெளியிட கொண்டு வரோம். நாங்கள் யார்கிட்ட போய் லெட்டர் வாங்கணும், அனுமதி கடிதம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போய் வாங்கணுமா? கண்டிஷன் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போயிட்டு நீங்கள் லெட்டர் கேட்கணுமா, பர்மிஷன். இப்போ ஆந்தனி வந்து அவர் யூஎஸ்லேருந்து வந்து ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி பேஷனட்டாக ஒரு படம் எடுப்பார். அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போயிட்டு, சார் பர்மிஷன் கொடுங்க என் படத்தை திரையரங்கில் வெளியிடுறதுக்கு, நான் வந்து 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் போடுவேன்னு சொல்கிறது நியாயமா? அவருக்கு ஒரு ரிஸ்க்கு கிடையாது. இந்த படத்தில் அவர் ஒரு ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இந்த படத்தில் எடுக்கல. 100% ரிஸ்க் அவர் தான் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன கேட்டோம்னா, தயாரிப்பாளர்களா, அது எப்படி நீங்கள் டிக்டேட் பண்ண முடியும்? அந்த வார்த்தை என்னன்னா டிக்டேட் தான். நீங்கள் யார் டிக்டேட் பண்ணுறதுக்கு? அதாவது நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுவான், அவர் அப்ரூவல் பண்ண பிறகு அங்கிருந்து நேராக வந்து திரையரங்கு உரிமையாளருக்கு போவோமா, அப்போ தான் வந்து திரையரங்கு கொடுப்பாங்களா, ஷோஸ் கொடுப்பாங்களா? இது ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் எப்படி நியாயம்? இது 3 துறையும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும்ல. ஒருத்தர் நம்பி தான் இருக்குமே தவிர, தனிப்பட்ட முறையில் ஒரு துறை இன்னொரு துறை மேலே எந்த விதிச்சும் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாதுன்றது தான். இப்போ நாங்களும் கட்டுப்பாடுகளை விதிக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம்,
2017 4 வாரம் தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு 8 வாரம் நீங்க இம்போஸ் பண்றீங்க. அதோட கண்டிஷன்ஸ் போடுறீங்க. இந்த கண்டிஷன் வந்தாதான் நான் படத்தை வெளியிடணும்னா ஆந்தனி இப்போ போய் நிக்க 8 வாரம் எழுதி கொடுத்தாருன்னா ஓடிடி அதோட முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை ஓடிடியில் போட மாட்டாங்க. நீங்களே சொல்றீங்க சார், ஒரு படம் சரியா இல்லைன்னா மறுநாளே தூக்கிறாங்க, அடுத்த ஷோவே தூக்கிடுறாங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓடிடியில் கிடக்குறப்ப தடுக்கிறதுக்கு அவங்க யாருங்கிறது, அவங்க யாருன்றதை விட நான் அப்படி எல்லாம் அவங்கள வந்து கம்மி பண்ணல. அவங்களும் எங்களுக்கு தேவை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், கட்டுப்பாடுகளை இப்படி தனித்துவமா விதிக்காதீங்க, தன்னிச்சையா விதிக்காதீங்க. நம்மளாம் ஒன்னா சேர்ந்து பேசுவோம், ஒரு வழிமுறை உருவாக்குவோம். அதை விட்டுட்டு நீங்க தன்னிச்சையா அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமா தயாரிப்பாளருக்கு பாதிக்கப்படுவான்றதான் எங்களுடைய பாயிண்ட். தனஞ்சயன் சார் சார் இல்ல 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 சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொல்லி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது. அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, தட் இஸ் அகைன்ஸ்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல். அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சுங்களேன், நான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போகலாம். இந்த மாதிரி நீங்க எப்படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எங்க பேர்ல போடுறீங்கன்னு. அதனால அவங்க அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரஸ் மீட்ல அவர் சொல்றாருல, நாங்க அனௌன்ஸே பண்ணலன்னு அவர் சொல்ல வேண்டியதானே? இல்லையே, அப்படி கிடையாது. அவர் சொல்லவே இல்லை. இல்ல அவர் சொல்லவே இல்லை. நீங்க பாருங்க, அவருடைய பிரஸ், அவர் வந்து எல்லா டிவி சேனல்ல கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல எங்கேயுமே சொல்ல நாங்க இந்த மாதிரி வந்து செப்டம்பர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சொல்லவே இல்லையே. அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, கிளாரிஃபை பண்ண வேண்டியதானே? ஏன் கிளாரிஃபை பண்ணல? இல்ல, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப நாங்க இப்படி சொல்றோம், நீங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க, எங்களால ஏத்துக்கொள்ள முடியாது சொல்லும் போது அவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லணும்? நீங்க சொன்னதை சொல்லணுமா இல்லையா? இல்லங்க நாங்க எதுவும் இம்ப்ளிமெண்டே பண்ணல, நீங்க இதை வந்து சீரியஸா வந்து தப்பா. அப்படி கிடையாது. எந்த அளவுனா, எங்களுக்கு அங்க இருந்த முக்கியமான நபர்கள் பேசி அது பிறகு எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் நாங்க வந்து இந்த முடிவு வந்தது. ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அபிஷியல் லெட்டரா வராது. ஏன்னா அபிஷியல் லெட்டரா கொடுக்க முடியாது. அபிஷியல் லெட்டரா கொடுக்காம அன்அபிஷியல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சார், இங்க சங்கத்தை பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் எல்லாம் லெட்டர் கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அன்அபிஷியலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவர் போய் படம் போடணும்னா திரையரங்கு மேல போன்ல சொல்லுவாங்க, சார் லெட்டர் வாங்கிட்டு வாங்க சார், முடிஞ்சிருச்சு. தனஞ்சயன் சார் நீங்க சொன்னீங்க சின்ன படங்கள் 8 வாரம் அது ஓகே. ஆனா பெரிய படங்கள் தியேட்டருக்கே வராம ஓடிடி வாங்குதுல, அதை ஸ்டாப் பண்ணலாம்ல? இல்ல, அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. எல்லா படங்களும் வந்து ஓடிடி ஒரிஜினல் தான் வருதே தவிர இது கிடையாது. 8 வாரம்ன்றது வந்து பெரிய படங்கள் 8 வாரம்ன்றதை ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஜெயிலர் 2 படம் வருதுன்னு வச்சுங்களேன், அது 8 வாரம் அவங்க ஓகே. சிறு பட்ஜெட் படங்களுக்கு அவங்க 8 வாரம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய படங்கள் வரும்போது 8 வாரம் என்பதை கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க. அதே பெரிய படமும் அதே சங்கத்தில் தான் இருக்கு, அதே சிறு படமும் அதே சங்கத்தில் தான் இருக்கு. ஏன் பெரிய படத்துக்கு மட்டும் கொடுக்கும் போது எல்லாம் கொம்முன்னு இருக்கீங்க? அந்த படத்தை ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஓடிடிக்காரன் கேட்பான்ல உங்ககிட்ட, அப்போ சின்ன படத்தையும் சேர்த்து வாங்கிக்கோன்னு சொல்லி நீங்க ஒரு கண்டிஷன் போடலாம். அதே தயாரிப்பாளர் எல்லா படத்தையும் எடுத்தாதான் பண்ண முடியும். சங்கம் போய் கேட்க முடியாது. ஓடிடி நிறுவனம் தனித்தனி ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணதே தவிர ஒரே ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணல. இப்போ ஒரு ப்ரொடியூசர் போயிட்டு நான் போயிட்டு 20 படம் இருக்குங்க, இந்த பெரிய படம் இது சின்ன படம் இது எல்லாம் சேர்த்து வாங்கணும்னு சொல்றதுக்கு நான் தான் அந்த 20 படத்தை எடுக்கணும். நான் ஒரு படத்தை எடுப்பேன்னு வச்சுங்களேன், அந்த படத்தினுடைய பிசினஸ் தான் பார்ப்பனே தவிர மீதி ஆளுடைய பிசினஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதனால அது வயபிளே கிடையாது. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு, ஏன் பெரிய படத்தை எப்படியாவது வித்துணும்னு பார்ப்பாரு, பெரிய விலைக்கு. அப்படிதான் டார்கெட் பண்ணுவாங்களே தவிர சின்ன படத்தை சேர்த்து பண்ண மாட்டாங்க. சார் சார்ட்ட கேளுங்க, ஏன் என்ன ஏதோ ஹீரோ சார் இல்ல சார் மைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நாங்க என்ன சொன்னோம்னா, இப்போ 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும். எது படத்தையும் ஸ்டாப் பண்ணல. புதுசா படங்கள் வெளியிடக்கூடாது 1ஆம் தேதியில தான் சொன்னமே தவிர ஓடிட்டு இருக்க படங்களை ஸ்டாப் பண்ற எப்பவுமே சொல்ல. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க, ஓடிட்டு படத்தை நிறுத்திவாங்களான்னு. அது எப்படி நிறுத்த முடியும்? ஓடிட்டு இருக்கிற படங்களை 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் யாரும் ஸ்டாப் பண்ண போறது இல்ல. ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணது காரணம் கண்டிப்பா நாங்க எதுக்காக சொன்னோம்னா, நாங்க பெப்சில பேசி தான் சொன்னோம், எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து பைப் லைன் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ படங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், படங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது பைப் லைன்ல வந்து எக்ஸ்ட்ரா படங்கள் ரெடி ஆயிடுச்சு வச்சுங்க. இப்போ நாங்க வந்து இதே கியூல போக முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 படங்கள் ரெடி ஆயிடும். அப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். ஒரே டைம்ல ஸ்டாப் பண்ணாதான் கரெக்டா நடக்கும். நீங்க ஒரு ஞாபகம் இருக்கா, 2016-17 விஷால் அவர்கள் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தான் ஸ்டாப் பண்ணாங்க. எந்த மாற்றமும் ஒட்டுமொத்தமா ஸ்டாப் பண்ணாதான் கொண்டு வர முடியும். ஆனா இது எல்லாம் மீறி என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நாளைக்கு நடக்கிற எல்லா மீட்டிங்லயும் ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நான் நம்புறேன். எல்லாருமே கலந்து பேசுறோம். அது பிறகு அரசாங்கம் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் தமிழக அரசு வந்து இப்படியெல்லாம் ஏஸ்டியா டிசைட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதாவது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், நாங்கெல்லாம் கலந்து ஆலோசிக்கணும், உங்ககிட்ட பேசணும், இண்டஸ்ட்ரியை பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் நாங்கள் நடக்க விட மாட்டோம்னு எங்களுக்கு தமிழக அரசு கண்டிப்பா தமிழக அரசு சீரியஸா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அட் த சேம் டைம் திரையரங்கு உரிமையாளர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, திரையரங்கு உரிமையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தமிழக அரசு சொல்றாங்க. கண்டிப்பா சார். ஹீரோ சார், அதே மாதிரி ஒரு கேள்வி சார், படத்துல நீங்க தான் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே. ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் என்னை ஏதோ செய்தாய், மைக்க வாங்கி பேசுங்க, ஏன் என்னை ஏதோ செய்தாய் அப்படின்னு டைட்டில் இருக்கு.
நீங்கள் படத்தில் கான்செப்டாக எடுத்திருக்கிறது மதுவும் மாதுவும், இது ரெண்டுமே ஏதோ செய்யாது, ஏதோ தான் செய்யும் இல்லையா, புளூரல் இல்லையா? அதை கவிஞர் கூட பதில் சொல்லலாம். இல்லை சார், ஆக்சுவலாக ஸோ அவர் நான் சொன்ன மாதிரி கார்த்திக் சார் வந்து அந்த லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் இந்த அவர் ஆல்கஹாலிக்ன்றது வந்து கார்த்திக்கோட ஒரு கேரக்டர், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் நேச்சர் தான். ஆனால் இந்த லவ் ஸ்டோரின்னு வரும்போதே ஏன் என்னை ஏதோ செய்த வந்து இட்ஸ் மோர் வின் ரெஃபரன்ஸ் வித் அவங்க மது, லைக் தி லீட் ஹூ கம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அவர் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுறாங்கன்றது தான் வந்து இந்த கதை. அண்ட் ஸோ தட்ஸ் வை. ஹீரோ சார், இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர் பண்ணியிருக்கீங்க, நடிக்கிறீங்க. உங்களுக்கு ஹீரோவை நடிக்கணுங்கிற ஒரு ஆசை உங்களால் இருந்துச்சா? அதுக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்காத பட்சத்தில் இந்த முடிவு எடுத்தீங்களா? ரெண்டாவது, இது ஒரு அழகியலான காதல் கதைன்னு தடஞ்ச சொல்கிறாரு. ஆனால் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு, காதலும் காமமும் கலந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிச்சிடுறேன் நான். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். இந்த கதையோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதை வந்து நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சு எனக்கு அவார்டெலாம் கிடச்சிது. அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து கேமராக்கு முன்னாடி இருக்கணும், நீங்கள் ஒரு ட்ரை கொடுங்க அப்படின்ட்டு. நான் அப்போ அதை கேட்டு சரி ஆக்டிங் கிளாஸ்லாம் நான் போய் நான் அதுக்கப்புறமா அந்த படத்தில் நடித்தேன். அந்த படம் வந்து பயங்கரமாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு லைக் இமோஷனல், யூனோ இட் டுக் தெம் ஆன் அன் இமோஷனல் ரைட். ஸோ எனக்கு அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, ஓகே நம்ம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதனால தான் இந்த இந்த படத்தை இதை படமாக செய்யும் போதே நான் வந்து ஓகே நானே நடிக்கலான்னு தான் நினச்சேன். அண்ட் நான் பெருசாக வேறு ப்ரொடியூசர்கிட்ட ரீச் அவுட் பண்ணல சார் நான். ஸோ நான் வந்து சரி ஓகே செஞ்சுக்கிட்ட அபிலிட்டி இருந்ததுனால நான் ஏன்னா அதுக்கான இப்போ வேறு ப்ரொடியூசர்கிட்ட போனோன்னா அதுக்குன்ட்டு ஒரு டைம் இருக்குது, நீங்கள் டைம் ஒதுக்கணும். ஒரு 6 months to அட்லீஸ்ட் 1 year ஆகும். நீங்கள் ஒரு ஃபைனான்சியரை கூப்பிட்டு வந்து ஒரு படம் எடுக்கணும்னா இட் டேக்ஸ் தட் டைம். ஸோ நான் வந்து எனக்கு இருக்கிற டைமில் ஐ வாண்டட் டு மேக் ஷுர் 100% இது கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அண்ட் படத்தோட ஏ சர்டிஃபிகேட் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஒத்தென்டிசிட்டி. நான் இது வந்து ஒரு தினசரி வாழ்க்கையில் வந்து ஒரு 3 friends இங்கே எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் ஒரு நேச்சுரலாக காமிக்கணும்னு தான் நினச்சேன். ஸோ அதில் வந்து சில கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது, அதனால தான் இந்த ஏ சர்டிஃபிகேட். மற்றபடி படத்தில் வந்து உங்களுக்கு வல்கராக இருக்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான். பட் நீங்கள் above 18 ஆக்சுவலி ஃபேமிலியோடே வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்டு, இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான். ஆனால் ஒரு AA சர்டிஃபிகேட் கிடைக்க வேண்டிய படம் கிடையாது. நேற்று வந்த ஒரு படத்துக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஏ சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, சென்சர் போர்டு இன்னும் டஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு AA சர்டிஃபிகேட் வர வேண்டிய படம், வல்கரா செக்ஷுவல் பல விஷயங்களை சேர்த்து ஒரு படம் மாதிரிலாம் இந்த படம் இல்லை. இந்த படம் வந்து அடல்ட்ஸ் டைலாக்லாம் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு தேவைப்படுற டைலாக்ஸோட தான் இருந்தது. தனஞ்சயன் சார், தனஞ்சயன் சார் ஆக்சுவலி சார் தனஞ்சயன் சார் இங்கே சார் ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் வந்து தேட்டரில் படம் பார்க்குறது 1 நாள் 2 நாள் ஆச்சு அப்படின்னால தூக்கிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஓடிடி தான் கை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் எனக்கு என்னமோ இந்த ஓடிடியில் 4 weeksல படம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கனால தான் படமே தேட்டரில் ஓட மாட்டேங்குதா அப்படி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு 8 அப்படின்னா ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா, ஹிந்தியில சிறு பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் பயங்கரமா ஓடணும், ஸ்டாண்டர்டா 8 weeks தான் இருக்கு. அங்க வரவே மாட்டேன்றாங்க. ஏன்? நல்ல படங்கள்லாம் வருது, பியூட்டிஃபுல்லான படங்கள் வருது, 3.5 star ரேட்டிங் கொடுத்த படங்கள்லாம் வருது, தியேட்டருக்குலாம் வாஷ் அவுட். நீங்க எடுத்து பாருங்களேன், லிஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த வருஷமே பாத்தீங்கன்னா சில அற்புதமான படைப்புகள்லாம் வந்திருக்கு. அது ஓடிடியில் வந்த பிறகு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா திரையரங்குல 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் வந்திருக்கு. ஆனா இந்த 8 வாரங்கள்ல அந்த படம் 1 வாரம் ஓடல, ஒரு வீக்கெண்ட் ஓடல. ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஒன்று இருக்கும் ஷாலினி, என்னன்னா சிறுபற்ற மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு அன்லெஸ் த ஓவர்வெல்மிங்கா இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணுன்ற எண்ணம் வந்தா தவிர அவங்க வரதுக்கான காரணங்கள் கம்மியா போயிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பல லாங்குவேஜ்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் மட்டுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருமுடி படத்தை பார்க்கணும்னு போயிட்டேன். அப்புறம் அந்த மலையாள படம் நெவின் பாலி படம் சூப்பரா இருக்குன்னு போயிட்டேன். இப்படி இத்தனை படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்றது, நான் ஒரு கேஸ் ஸ்டடியா சொல்றேன். இன்னைக்கு இது முடிச்ச வரை நேரம் அந்த மலையாள படத்துக்கு தான் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பார்க்காம இருக்கேன்னு. நான் போறப்பா இன்னைக்கு பார்த்துறேன்னு. ஸோ இவ்வளோ படங்கள் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. முன்னாடி அப்படி கிடையாது. இத்தனை லாங்குவேஜ் படங்களை நம்ம போய் பார்க்கல. நேற்று இருமுடி படம் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு இந்த படம் பார்க்குறேன். அதை தவிர தமிழில் வர படங்களை பார்க்கணும். இது இல்லாமல் ஓடிடியில் இத்தனை படம் வருது. இப்போ எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது
ரிலீஸ் ஆகிற ஒரு சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படம் ஓவர்வெல்மிங்கான அப்ரிசியேஷன் இருந்தால் தவிர நான் வரமாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆடியன்ஸ் போயிருக்காங்களே தவிர ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. But other அதோடைய language-ல அது இதை வந்து follow எவல்யூஷன் ஆஃப் பண்றாங்க ஆடியன்ஸ், எவல்யூஷன் ஆஃப் ஆடியன்ஸ். அதுதான் ஹிந்திலையும் பண்றாங்க, தமிழ்லையும் பண்றாங்க. இல்ல அதர் லாங்குவேஜ்ல இந்த 8 வீக்ஸ் அப்படிங்கறத வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒன்லி ஹிந்தி மட்டும்தான். ஓகே தெலுங்கு மலையாளம் கன்னடா 4 வீக்ஸ் தான். நாங்க அதுதான் வந்து திரையரங்கு உரிமையாளர்கிட்ட கேட்கிறோம். நாங்க தமிழ் மட்டும் என்ன எக்ஸெப்ஷன் 8 வீக்ஸ், தெலுங்குல 4 வாரத்துல படம் வந்துடும். இன்ஃபேக்ட் இருமுடி வந்தவொடனே டேட் போட்டு அனௌன்ஸ் பண்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த தேதியில வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனா படம் சூப்பர் டூப்பரா ஓடிட்டு இருக்கு, 120 கோடியை தாண்டி வசூல் பண்ணிட்டு இருக்கு. மலையாளத்துல இந்த படம் வந்து 4 வீக்ஸ்ல வரப்போகுது ஜியோ ஹாட் ஸ்டார்ல. அவங்க 100 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு மலையாளத்துல, அதுவும் 4 வீக்ஸ்ல வருது, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கேட்க வர்றது அந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ எங்களுடைய பிரச்சனை வந்து இந்த 4 வீக்ஸ் கிடையாது, ஆடியன்ஸை எப்படி கொண்டு வரதுன்றதான் பிரச்சனை. ஆடியன்ஸ் கொண்டு வரதுக்கு வந்து 4 வீக்ஸ்ல ஓட்டிட்டு வரதுனால வரமாட்டேன்லாம் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல அப்ப என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஏன் இங்க தமிழ் ஆடியன்ஸ் ஏன் வந்து தியேட்டர்ஸை வந்து அவாய்ட் பண்றாங்க? ஏன் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நான் சொன்னேன், ஒரு ஒரு யூத் மாதிரி ஒரு சென்சேஷனான ஒரு ஆடியோ, அதாவது சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட் ஆகி, ட்ரெய்லர் பெருசா ஹிட் ஆகி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் உள்ள வரேன்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒரு தாய்க்கிழவி மாதிரி ஒரு ரேரா ஒரு சின்ன படம். இப்போ டிசின்ற படம் சின்ன படம் சொல்லக்கூடாது, ஒரு மீடியம் பட்ஜெட் 30-40 கோடினா அது மீடியம் பட்ஜெட், பெரிய படம் கூட சொல்லலாம். அந்த படம் வரதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு பெருசா இல்லை, வந்த பிறகு கொண்டாடின உடனே 100 கோடி தாண்டி வசூல் பண்ணது இல்லை, அப்படிதான் வராங்க. அதுக்கு பிறகு வரமாட்டேன்றாங்க. அதாவது மீதி படங்களை வந்து பெருசா கண்டுக்கிறதே இல்லை. கிடைக்க வேண்டிய இதே படம், நான் ஒரு உதாரணம் சொல்றேன், முதராத்திரி படம் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்த படம்னா, இதே மலையாளத்தில் வந்து அந்த படம் 30-40 கோடி பண்ணும். நான் ஒப்பனா சொல்றேன். ஏன்னா மலையாள ரசிகர்கள் உடனே அந்த படத்தை வந்து பயங்கரமா பேசி சிலாகிச்சு ஒரு 40-50 கோடி கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம இதுல வந்து ஆர்டிஸ்ட், போஸ்டர் வேல்யூ, இதெல்லாம் வால் போஸ்டர், இதெல்லாம் யாரு தெரியவே இல்லையே, இந்த முகத்தை போய் பார்க்கணுமா, இதெல்லாம் இந்த முகத்தைனா இதெல்லாம் இந்த படத்தெல்லாம் போய் திரையில பார்க்கணுமான்ற ஒரு ஃபில்டர்ல அந்த படங்கள்லாம் பாதிக்கப்படுது. இல்லைன்னா அந்த படம்லாம் என்ன பொறுத்தவரை 40-50 கோடி பண்ண வேண்டிய படமா நான் பார்க்குறேன். அவ்வளோ கொண்டாட்டம், இவ்வளோ அப்ரிசியேஷன் இல்லை. ஸோ அப்படிதான் வார வாரம் வர படங்கள் எல்லாமே நல்ல நல்ல படங்கள் வருது. ஆனால் கிடைக்க வேண்டிய வசூல் கிடைக்காத போது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆபத் பாண்டவன், ஒரு சேஃப்டி நெட் அப்படின்னா அது ஓடிடி தான். அதையும் கீழ் பண்ணுற மாதிரி ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க முடியாதுன்றதான் எங்களுடைய இது. இப்போ இதே வந்து வெற்றிகள் ஒரு 40 படம் வெற்றி அடைஞ்சிருக்கு வச்சுங்களேன். இது வரையும் 156 படம், இந்த ஃப்ரைடே வரையும் நாளை வரையும் 156 படம் வந்திருக்குன்னா அதில் திரையரங்கு உரிமையாளர் சங்கமே சொல்றாங்க 6 படங்கள் தான் திரையரங்கில் வெற்றின்றாங்க. அப்ப மீதி 150 தயாரிப்பாளர் எங்க போவாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. கார்த்திகேயன் சார், ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாட்டு எழுதும்போது ஒரு கவிஞருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வரிகளை மாற்றுவாங்க, பக்கம் பக்கம் எழுதுவாங்க, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். 2 மியூசிக் டேரக்டர் எழுதிருக்கிறீங்க, ஆளுக்கு 3 பாட்டு. இந்த படத்துக்கு கதையோட யாருடைய இசையில் பாட்டு இந்த படத்துக்கு வலு சேர்க்கும்? அது எப்படி ஒரு குழந்தைகிட்ட போய் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு. 2 பேருமே தனித்தனியாக அவங்களுடைய திறமை காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொன்று, இப்போ பாட்டு எழுதும் போது இந்த மனிதர்கள் எனக்கு நினைவில் இருக்க மாட்டாங்க, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மெட்டு தான், அந்த மெட்டு வந்து உயரிய இடத்துல இருக்கிறதுனால சரிசமமாக தான். தண்டவாளம் சரியாக தான் இருக்குது, நான் அதில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சார் 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 தனுஷன் சார் இங்கே சார் இங்கே கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க சார். நீங்கள் நிறைய டைம் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த டைம் வந்து இவ்வளோ விளக்கம் ஏன்? இந்த படம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சினால தான் ரிலீஸ் பண்ண பார்க்குறீங்களா, இல்லைன்னா வந்து நீங்கள் தலையிட மாட்டீங்கன்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை, எனக்கு என்னன்னா செப்டம்பர் 4 அனௌன்ஸ் பண்ணிட்டாரா படம், நாங்கள் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இவருக்கு எப்படி இந்த படத்தை மக்கள் மத்தியில் இவர் எப்படி கொண்டு செல்ல போறாருன்னு ஒரு, என்னால் இவர் பாதிக்கப்படுவாருன்னு ஒரு வரியாயிருச்சு. ஏன்னா நான் தான் கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட பேசி அந்த டேட்லாம் அப்போ தான் நான் தான் சொன்னேன். அப்புறம் திடீர்னு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சார் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் இல்லை, என்னடா அவர் வேற யூஎஸ் போகணுன்றாரு, எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாருன்ற ஒரு சின்ன ஒரு நண்பனுக்கு ஒரு திடீர்னு பார்த்த உடனே ஒரு மனிதரை பிடிக்கும். அமெரிக்காலேருந்து வந்து ஒருத்தர் பேஷனோட சினிமா கொண்டு வந்திருக்காரு, அவர் எப்படியாவது ஜெயிக்கணுமே, அவருக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஹீரோ சார் இருங்க தரேன் மைக் தரேன். ஹீரோ சார் இங்கே ஹீரோ சார், இப்போ என்னன்னா கதாநாயகங்கள்லாம் வந்து விலை மோதுவா நடிக்க வைக்கிறாங்க, சரிங்களா? டிசி கூட அது மாதிரி தான் இருந்தது, நீங்களும் வந்து அந்த ட்ரெயிலில் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது எனக்கு, சரிங்களா? ஏன் வந்து கதாநாயகங்களை வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல போட்டு பண்ணாதான் படம் ஓடுன்னு ஒரு எண்ணமா இருக்கா? இதனால அந்த மாதிரி கேரக்டர் போடணும் அப்படின்ட்டு இல்லை சார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகோட கேரக்டரும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆல்கோஹாலிக் தான்.
ஸோ அண்ட் மதுவோட கேரக்டர் வந்து அவங்க ஒரு எஸ்காட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு யூஸ்வலாகவே சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து நான் வந்து அதை அவங்களுக்கு பின்னாடி என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க எதனால அப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதை வந்து நான் லைட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஆல்வேஸ் அட்ராக்டட் டு தோஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். அண்ட் ஃப்யூச்சரில் கூட நான் அந்த மாதிரி ஐ வில் பி ரைட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ